ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது குழந்தைக்காக ரொம்ப வருஷமாக காத்துட்ருக்கிறவங்களுக்கு பலன் தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு விரதத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, நம்ம சேனலில் வந்து டெய்லியுமே ஏதாவது ஒரு டயட் டிப்ஸ், ஹோம் ரெமெடிஸ், அப்புறமா வந்து ஃபெர்டிலிட்டி சம்மந்தமான சந்தேகங்கள், இது எல்லாத்துக்குமே டெய்லி ஒரு வீடியோ நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி இது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியத்துக்குனே இருக்கக்கூடிய முக்கியமான விரத முறைகள், விரத நாட்கள், விழாக்கள், இதை பற்றியும் வந்து நம்ம அப்பப்போ வீடியோ போடுறது உண்டு. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப வருஷமாக குழந்தைக்காக ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு பலன் தரக்கூடிய முக்கியமான ஒரு விரத நாள் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது என்னது அப்படின்னா, இந்த ஆடி மாதம் வரக்கூடிய ஆடிப்பூரம். இந்த ஆடிப்பூரம் வந்து எவ்வளோ வருஷம் குழந்தை இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை தரக்கூடிய ஒரு முக்கியமான நாள். ஸோ அதனால் நீங்கள் எதை மிஸ் பண்ணாலும் சரி, இந்த நாளை வந்து நீங்கள் தவற விட்டுறவே கூடாது. உங்களுக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னா, இந்த ஆடிப்பூரத்தை நீங்கள் எந்த மாதிரி முறையில் வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதையும், அதாவது என்னால் இவ்வளோலாம் சிரத்தை எடுத்து செய்ய முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கேன், அப்போ வந்து எனக்கு ஒரு எளிமையான வழி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் இந்த வீடியோவில் நான் 2 மெத்தடு சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து குழந்தை பாக்கியத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு இந்த ஆடிப்பூரத்தை எப்படி வழிபாடு பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணிகிட்ருக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஆடிப்பூரம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஊரில் உள்ள அம்மன் கோயில்கள் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா, அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தி வளையல் அலங்காரம் பண்ணுவாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த ஆடிப்பூரம் அன்னைக்கு தான் ஆண்டாள் அவதரித்த நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி வந்து நமக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அம்மனை மனதார ஒரு முறைப்படி வழிபட்டோம் அப்படின்னா, நிச்சயமாக அடுத்த ஆடிப்பூரத்துக்குள்ளே நமக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு அது நடந்திருக்கு. ஸோ அதனால் இந்த வருஷம் ஆடிப்பூரம் என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு, அதாவது புதன்கிழமை 7ஆம் தேதி இந்த ஆடிப்பூரம் வந்து வருது. திரும்பவும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நாளை புதன்கிழமை 7ஆம் தேதி இந்த ஆடிப்பூரம் வருது. இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னையிலேருந்தே நான்வெஜ் எதுவும் சாப்பிடாம சுத்தபத்தமாக இருந்துட்டு வீடை க்ளீன் பண்ணிவிட்டு, நாளை காலையில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களால் எவ்வளோ முடியுமோ 1 டசனோ 2 டசனோ வளையல் வாங்கி நீங்கள் வந்து அதை பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலில் கொடுத்து பூஜை பண்ணி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துடணும். வந்ததுக்கப்புறமா வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் எந்த அம்மன் ஃபோட்டோவை வேணாலும் இருக்கலாம். நம்ம நார்மலாக நம்ம ஊரில் இருக்க அம்மன், இல்லை எந்த அம்மன், பூமாரியம்மன், மாரியம்மன், கோட்டை மாரியம்மன், கருமாரியம்மன், எந்த அம்மன், மீனாட்சி அம்மன், எந்த அம்மன் இருந்தாலும் சரி, அந்த ஃபோட்டோவை எடுத்து ஒரு மணப்பலகையில் கோலம் போட்டு நம்ம வீட்டில் கிழக்கு நோக்கி பார்த்து எடுத்து வச்சுட்டு, அதில் நம்ம எவ்வளோ வளையல் வாங்கியிருக்கோமோ அந்த வளையல்களை மாலை மாதிரி கட்டி அந்த அம்மனுக்கு போட்டு, நீங்கள் வந்து ஏதாவது அம்மனோட போற்றிகள், 108 நாமாவளிகள், இந்த மாதிரி அபிராமி அந்தாதி, இந்த மாதிரி பாடல்களை பாடி வெத்தலை பாக்கு, பால், பழம் இதை வச்சு நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நல்லபடியாக அம்மனை மனமுருகி அடுத்த ஆடிப்புறத்துக்குள்ளே எனக்கு குழந்தை பாக்கியம் வேணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நீங்கள் அந்த பூஜையை முடித்த பிறகு திருப்பி அதே பூஜை அறையிலேயே அந்த அம்மன் ஃபோட்டோவை எடுத்து வச்சுட்டு, அதில் மாலையாக கட்டியிருந்தோம் இல்லையா, அந்த வளையலை எடுத்து உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்களை, இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற வேறு யாராவது, நிறைய பேர் கூட கேட்டிருந்தீங்க எங்கள் வீட்டில் வேறு யாருமே கிடையாது, அப்போ கணவர் பண்ணலாமா அப்படின்னா, கணவர் பண்ணுறது இன்னுமே ரொம்ப சிறப்பு. ஸோ உங்கள் வீட்டில் உங்கள் கணவரையோ நீங்கள் என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படின்னா, கையில் வந்து மஞ்சள் குங்குமம் நலங்கு வச்சு, கன்னத்தில் மஞ்சள் குங்குமம் நலங்கு வச்சு இந்த வளையல்களை மாற்றி மாற்றி உங்கள் 2 கையிலையும் போட்டு விட்டு சொல்லி, நீங்கள் முன்னாடியே வந்து அட்சதை ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா பூ போதும், அதை பூவை வந்து அட்சதையாக உங்கள் தலையில் போட்டு ஆசீர்வாதம் பண்ணி, வீட்டில் ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்க இருந்தாங்கன்னா ரொம்ப சிறப்பு, பெண்களாக இருந்தாங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு நல்லபடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அட்சதை போட சொல்லி நீங்கள் இந்த வளையலை போட்டுக்கணும். போட்ட பிறகு நீங்கள் வந்து அந்த வளையலை முடிஞ்ச வரைக்கும், அதுவே உடஞ்சி விழுகிற வரைக்குமே அந்த வளையலை வந்து நீங்கள் உங்கள் கையிலேயே வந்து நீங்கள் போட்டுக்கணும். நிறைய பேர் சொல்கிறாங்க மடி நிரப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பட் நான் வந்து கேள்விப்பட்ட வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்துல எல்லாம் இதோட நாங்கள் முடிச்சுப்போம். ஒருவேளை உங்களால் முடியும் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களோட முந்தானையில், நீங்கள் சுடிதார் போட்டிருந்தாலும் சரி, இல்லை சாரீ கட்டியிருந்தாலும் சரி, உங்களோட முந்தானையில் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய், பழம், வெத்தலை பாக்கு வச்சு மடி நிரப்பி அதை
எந்திரிச்சு போய் அதே பூஜை அறையில் அம்மன் முன்னாடி அந்த மடியை வந்து காமிச்சு அம்மன்கிட்ட வேண்டி அந்த மடி நிரப்பினதை எடுத்து அம்மன்கிட்ட வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டுக்கிட்டு உங்களோட பூஜையை நீங்கள் வந்து முடிச்சுக்கலாம். ஸோ இது வந்து வீட்டில் வந்து நீங்கள் வழிபடக்கூடிய முறை. நிறைய பேர் சொல்கிறீங்க இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுக்கு என்னால் முடியாது, நான் வந்து வேலைக்கு போகிறேன், இல்லைனா எங்கள் வீட்டில் ஆள் இல்லை, எனக்கு இதெல்லாம் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, எனக்கு வந்து எளிமையான வழியாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எல்லா அம்மன் கோயில்லையுமே வந்து இந்த வளையல் அலங்காரம், வளைகாப்பு இது பண்ணுவாங்க. சில அம்மன் கோயில்களில் வந்து கணக்கு வச்சுப்பாங்க, 1008 வளையல் அலங்காரம், 108 வளையல் அலங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேட்டு உங்களால் முடிஞ்ச 1 டசனோ 2 டசனோ வளையலை வாங்கி கொடுத்துட்டு அங்கே இருக்கிற அர்ச்சகர்கிட்ட நீங்கள் சொல்லிடணும், இந்த மாதிரி குழந்தை பாக்கியத்துக்காக தான் நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அன்றைக்கி ஃபுல்லாகவே கோவிலில் இருந்து அந்த வளையல் அலங்காரத்துக்கு உங்களால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அதை முடிஞ்சால் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா வளையல் வாங்கி கொடுத்துட்டு அடுத்த நாள் அந்த அலங்காரத்தை வந்து அவங்க இது பண்ணும்போது வேறு யாராவது வாங்கி கொடுத்த வளையல்கள் இருக்கும் பார்த்தீங்களா, இன்னும் நிறைய வளையல்கள் இருக்கும் இல்லையா, அந்த வளையல்களை வந்து கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் சொல்லி வச்சுட்டு மறுநாள் போய் நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்கி அந்த வளையலை வாங்கிட்டு வந்து உங்கள் கைகளில் 2 கையிலையுமே போட்டுக்கோங்க. நான் சொன்ன மாதிரி அதுவாக உடையிற வரைக்குமே அந்த வளையலை வந்து போட்டுக்கிட்டு நல்ல நம்பிக்கையோட முழு மனதோட வேண்டுதல் வச்சுக்கோங்க. அடுத்த ஆடிப்பூரத்துக்குள்ளே எனக்கு நல்லபடியாக குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கோங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இன்னொன்றும் செய்யலாம். எப்படின்னா, வெத்தலை பாக்கு இந்த மாதிரி 2 வளையல் வச்சு அங்கே வர சுமங்கலிகளுக்கு நீங்கள் வந்து கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணாலும் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும். இது வந்து நீங்கள் கோயிலில் போய் பண்ணக்கூடிய ஒரு எளிமையான வழிமுறை. இது மாதிரியும் நிறைய பேர் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு இந்த 2 முறைகளில் எது வந்து உங்களுக்கு வசதியாக இருக்குமோ அதை நீங்கள் வந்து பார்த்து ஃபாலோ பண்ணிக்கணும். பட் அது எதுவாக இருந்தாலுமே நீங்கள் முழு நம்பிக்கையோடவும் முழு மன நம்பிக்கையோடவும் வேண்டுதலையும் நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வந்து பலன் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.